அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு கிரக நிலைகள். கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார். அதாவது 4ஆம் இடத்தில் குரு, 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமத்தில் செவ்வாய் புதன், லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். விரய ராசியில் சனி பகவான் வக்கரமடைந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன், 8இல் செவ்வாய் என்பதால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெளி இடங்களில் உணவு சாப்பிடும்போது கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு தேவை. கணவன் மனைவியிடையே சில சமயம் உரசல்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனமாக இருங்கள். தற்சமயம் தங்களுக்கு சாதகமான கிரகங்கள் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் 7இல் இருப்பதால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கலாம். தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. சிலருக்கு கால் வலி, முதுகு வலி வரலாம். ஆக குரு 4இல் இருந்து தங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்த்து பேசுதல் கூடாது. மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் இணைந்ததால் கணவன் மனைவியிலேயே உரசல்கள், சண்டை சச்சரவுகள் வரலாம். அதிகம் பேசுதல் கூடாது. ஆக மேஷ ராசினருக்கு தற்சமயம் சனி வக்கரமடைந்திருப்பதால் தொழில் துறையில் நன்மைகள். அடுத்து ராகு ஸ்தானம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு நல்ல சம்பளம் கை நிறைய கிடைக்கும். சூரியன் நீச்சம் அடைந்து நீச்சபங்கமாக இருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் தங்களை வாட்டலாம். 5இல் கேது இருப்பதால் புத்திஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள், பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைவு உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.